கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஜெப கூடுகை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் மகத்துவமான தேவன், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஜெபத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் பண்ண வேண்டுமோ, என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டுமோ, என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு தடை இல்லாமல் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் அன்று மாற்றி தாரும், ஆசீர்வாதமாக்கி தாரும். பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிறான ஜெபங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து நன்ற கரங்களை தட்டி நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க
உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் சொல்லுங்க சத்தமா, பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், உம்மை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், என்னை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அல்லேலூயா. ஆமென். உம்மை மகிமைப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் நீர் கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலவெளியில் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிட்டு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட வேண்டாம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆமென். நீர் எங்களுக்கு நல்ல பலனாய், நீர் எங்களுக்கு நல்ல கோட்டையாய், நீர் எங்களுக்கு நல்ல இரட்சகராய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. சத்தமா சொல்லுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்கும் உம் கிருபை. கால்கள் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்க
அணைக்குதையா உம் கிருப, என்னை அணைக்குதையா உம் கிருப. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன். சத்தமா சொல்லுங்க, கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, ஓ அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்க, ஓ கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். நான் தாண்டி நானும் சென்றிடுவேன். பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே தைரியமா சொல்லுங்க, உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். நான் தாண்டி நானும் சென்றிடுவேன். பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்க நல்ல சத்தமா, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை அனுதினம் உம்முடைய கரம் என்னை வெற்றியின் பாதையிலே நடத்தும். தோல்வி எனக்குரியதல்ல, சாபம் எனக்குரியதல்ல, அந்தகாரம் எனக்குரியதல்ல, பயம் எனக்குரியதல்ல. ஆமென். சந்தேகங்கள் எனக்குரியவைகள் அல்ல. என் தேவன் வெற்றி சிறந்தவர். என் தேவன் கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த கர்த்தர். அவர் மகிமையாய் ஜெயமாய் என்னுடைய காரியங்களை முடிய பண்ணின ஆண்டவர்.
என்னை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினவர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா கனத்திற்கும் தகுதியான தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கால்கள் சர்வ வலுவாதபடிக்கு, எங்கள் கால்கள் அவன் இடராதபடிக்கு, சறுக்கி போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எங்களை தாங்குகிறபடியால், கர்த்தருடைய கிருபை எங்களை நடத்துகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நிதியே யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நிதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை.
உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் சிறு கூட்டமா துதிக்கின்றோம் ஐயா, பெருங்கூட்டமா மாற்றுமே செய்யா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிறு கூட்டமா துதிக்கின்றோம் ஐயா, பெருங்கூட்டமா மாற்றுமே செய்யா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கின்றோம் ஐயா, ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கின்றோம் ஐயா. சிறு கூட்டமா துதிக்கின்றோம் ஐயா, பெருங்கூட்டமா மாற்றுமே செய்யா. சிறு கூட்டமா துதிக்கின்றோம் ஐயா, பெருங்கூட்டமா மாற்றுமே செய்யா. நன்றி அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல 2 கரங்களையும் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஏசப்பாவுடைய நாமத்தில் அவரை உயர்த்துகிறதான எந்த இடத்திலும் அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவன் உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. சிறு கூட்டமாய் நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சிறு கூட்டமாய் இருந்தாலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் பெருக பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. பெருக பண்ண போகிற உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. பெருக பண்ண போகிற உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் இருந்து எங்களை நடத்துவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருப்பதாக. ராபா லாபா ராபோ ஷாகானாரா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமீன். சிறிய கூட்டத்தை பார்த்து பயப்படாதே. ஆமீன். சிறிய கூட்டமா இருக்குன்னு சொல்லி கலங்காதே. தேவன் என்னை பெருக பண்ணுவார். ஆமீன். நான் சிறியவனாய் இருக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார் என்று எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? ஆமீன். நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தெய்வம். ஆமீன். சிறு கூட்டத்தை ஆமீன் பெரிய மந்தையாக்குகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். அவருடைய கிருபைகளுக்காக அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலவெளியிலே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆமீன். தேவனுடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவரை பொறுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்தின் வழியிலும் நீதியின் வழியிலும் ஆண்டவர் நடத்தி செல்லும். இந்த காலவெளியில் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆன்லைன் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுங்க. ஆமென். எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. எல்லா நாமத்திலும் மேலான உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? ஆண்டவர், எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள், எங்கள் வாய் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், எங்கள் இருதயங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், எங்கள் ஆமென் சோத்திரம் கரங்கள் பரிசுத்தமானவளை செய்யட்டும், எங்கள் கால்கள் நீதியான வழிகளை நடக்கட்டும், எங்கள் கண்கள் நேராய் பார்க்கட்டும். ஆமென். எங்கள் கண்களிலே எங்கள் பார்வையிலே அசுத்தங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவர். எங்கள் காதுகள் சத்தியமானவைகளை ஆமென் கேட்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கட்டும், பொய்யை கேட்க வேண்டாம், அசுத்தத்தை கேட்க வேண்டாம், தேவையற்ற காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சோத்திரம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அவன் தகன பலியாக சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் அவன் இந்த நாட்களில் படைத்து ஆமென் ஸ்தோத்திரம்
ஆமென் அவைகளை தேவனுக்கு பலியாக செலுத்துவார்கள் ஆண்டவரே. அதை போல இந்த நாட்கள் எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் சிந்தைகளில் பாவம் ஆளுகை செய்யக்கூடாது, எங்கள் எண்ணங்களில் பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. எங்கள் இருதயத்திலே நல்ல யோசனைகள் வரட்டும், எங்கள் இருதயத்திலே நல்ல சிந்தனைகள் வரட்டும், ஆவிக்குரிய எண்ணங்கள் வரட்டும், ஆவிக்குரிய சிந்தைகள் வரட்டும். எல்லா மாம்சத்திற்குரிய, எல்லா லௌகிகத்திற்குரிய, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் தொனிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் தொனிப்பதாக. கர்த்தர் இறங்கி மகத்துவமான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அற்புதமான கிரியைகளை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி மகிமையான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை வெளிப்படட்டும், உங்க பிரசன்னம் வெளிப்படுவதாக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவெளியிலே நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுத்த எல்லா தரிசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த திருச்சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபை இது தேவனால் முன்குறிக்கப்பட்ட சபை. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை ஆண்டவரே. ஆமென். இந்த ஊழியத்தில் எந்த இடத்திலும் எந்த மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்களும் இந்த ஊழியத்தில் நிறைவேறக்கூடாது. ஆமென். எந்த ஊழியருடைய தனிப்பட்ட விருப்பங்களும் இந்த ஊழியத்தில் நிறைவேறக்கூடாது. தேவனுடைய சித்தம் மாத்திரம் இந்த ஊழியத்தில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தந்த கர்த்தர் நீர் அதற்கான எல்லா திட்டங்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய கரத்தில் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் உடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் இந்த காலவெளியில் நாங்கள் கேட்கிறோம், சபையாய் கேட்கிறோம், அவன் ஊழியர்களாய் கேட்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே அவன் மாறி போவதாக. ஜெயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கிருபையின் கர்த்தர், அவன் மகிமையின் கர்த்தர், மகிமையான காரியங்களை நீங்க நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல கரம் எங்களோடு எங்களை நடத்துவதாக. உம்முடைய நல்ல தேவ பிரசன்னம் எங்களோடு எங்களை நடத்துவதாக ஆண்டவரே. இந்த திருச்சபையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற இந்த ஊழியங்கள்ல ஆமென் நம்முடைய பிள்ளைகள் பங்கெடுக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஊழியத்தை குறித்ததான எல்லா திட்டங்களும் தவறாமல் நிறைவேறட்டும், எல்லா நோக்கங்களும் தவறாமல் நிறைவேறட்டும். எந்த ஒரு காரியமும் இந்த ஊழியத்திற்கு தடையாய் வரக்கூடாது, இந்த ஊழியத்துடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா வரக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளையும் நீர் உடைத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் ஊழியத்தை தடை பண்ணக்கூடாது, லௌகிகத்தின் கிரியைகள் ஊழியத்தை தடை பண்ணக்கூடாது, அசுத்த வல்லமைகள் ஊழியத்தை தடை பண்ணக்கூடாது ஆண்டவரே. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகள், இந்த ஊழியத்திற்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சாபத்தின் கட்டுகள், எல்லா இருளின் கிரியைகள், எல்லா ஆமென் துஷ்டத்தனத்தின் கிரியைகள், துரைத்தனங்களும் அதிகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் தேவன் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, தயை பாராட்டுங்க, தயை பாராட்டுங்க, தயை பாராட்டுங்க. கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இந்த ஆண்டு அவன் கர்த்தருக்கு சித்தமானால் அவன் சந்திக்கப்படாத ஒரு 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலும். 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்க, 50 கிராமத்தில் உள்ள ஆத்மாக்களை கிறிஸ்துவண்டையிலே நடத்த, சத்தியத்திற்கு நேராக நடத்த, அவருடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்த ஆண்டவர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் அட்லீஸ்ட் 10 ஆத்மாக்களாகிலும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். ஆமென். ஆத்மாக்கள் மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தை கேட்கும் போது, வசனத்தை கேட்கும் போது அந்த வசனங்கள் கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் தொனிப்பதாக, தொனிப்பதாக. அது அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணட்டும், அது அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணட்டும்.
ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் ஆமென் 100 வாலிபர்களை இந்த ஆண்டு எங்களுக்கு தாரும். சந்திக்கப்படாத 100 வாலிபர்களை சந்திக்க, 100 வாலிபர்களை சந்தித்து கர்த்தருடைய வழியில நடத்தத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். 200 சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறுவர் சிறுமிகளை சந்திக்க, அவர்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்ல, அவர்களை கிறிஸ்து வண்டையில நடத்த ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். 50 இடங்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் வீட்டு சபைகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். 50 இடங்களிலே வாரா வாரம் ஜனங்கள் கூடி ஆராதிக்க வேண்டும். 50 இடங்களிலே வாரா வாரம் ஜனங்கள் கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவர். 50 பகுதி தலைவர்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவருக்கு சித்தமான 50 பேரை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். 50 ஜாமக்காரர்கள் எழுப்புங்க. ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கிற ஜாமக்காரர்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆமென். ஊழியத்திற்கு தேவையான ஜெப தோட்டங்களை கர்த்தர் ஏற்ற வேலைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஆமென். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று நாங்கள் படிக்கிறோம் அப்பா. ஜெப தோட்டங்கள் எழும்பட்டும். ஆமென். செய்யாறு தாலுக்காலே ஒரு ஜெப தோட்டம் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். இப்படியாய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற 12 தாலுக்காவிலும் தேசத்திற்காய் கண்ணீர் வடிக்கிற, தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற, தேசத்தின் ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று ஆமென் ஆத்துமாக்கள் கூடி ஜெபிக்கிற இடமாய் கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. பெண்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். வாலிபர்கள் ஆமென் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்கள் ஐக்கியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். முதியோர்கள் மத்தியில் நடக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையிலே ஆமென் மொழி இன ஜனம் ஆமென் பாகுபாடின்றி எல்லா ஜனங்களும் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக ஆமென் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான ஆமென் இந்த திருச்சபையை கர்த்தரின் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. தெருக்களில் நடக்கிற தெரு ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. சுவிசேஷ கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. 1-to-1 காஸ்பலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கைப்பிரதி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தெரு பிரசங்கங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தீர்மானித்து இருக்கிற ஆண்டவரே இந்த தெரு பிரசங்கங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். சுவிசேஷத்தை எல்லா கிராமங்களிலும் அறிவிக்கத்தக்கதாய், சத்தியத்தை எல்லா கிராமங்களிலும் சொல்ல சத்திய வசனத்தை எல்லா ஜனத்துக்கும் போதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, சுவிசேஷத்தை கேட்டு ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்பத்தக்கதாக, சத்தியத்தை கேட்டு ஜனங்கள் சத்தியத்தின் படியிலே திரும்பத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியத்தின் எல்லா தரிசனங்களும் நிறைவேறட்டும். இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. உதவி ஊழியம் செய்கிறவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படுவதாக. நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரனோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 23 6வது வசனம். 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இந்த வேத வசனம் நமக்கு இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நமக்கு நல்ல மாதிரியை எல்லா இடங்களிலும் அவர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே நீங்க சொல்ல முடியும், ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் நம்மை தாங்கி நம்மை பாதுகாத்து நம்மை ஆதரித்து எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் நல்ல கிருபைகளை தந்து நம்ம ஒன்றிலும் சிக்கி விடாதபடிக்கு, ஒரு காரியத்திலும் நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டுடைய கரம் நம்மை இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. விசேஷமாக கடந்த 20 நாட்கள் நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்தை நாம் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அநேக காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினோம். அநேக ஆமென் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்தது உண்டு. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் ஜெபித்தோம், நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக நாம் ஜெபித்தோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபித்தோம், கீழ்ப்படுதலுக்காக ஜெபித்தோம். ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் பலவிதமான காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் நம்முடைய தெய்வம் கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பண்ணின எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் ஏற்ற வேளைகளிலே நமக்கு அவர் பதில் தருகிற தெய்வம், ஏற்ற வேளைகளிலே நமக்கு அவர் விடையளிக்கிற தெய்வம். அவன் நம்ம பண்ணின ஒரு ஜெபத்துக்கு கூட பதில் வராம போகாது. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் ஏற்ற வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு பதில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவருடைய விசுவாசத்தை ஆணித்தரமாக இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகள் மட்டுமல்ல, நம்ம உண்மையா கர்த்தரை தேடுவோம்னா, ஆமீன், எல்லா காரியத்திலும் முதலிடத்தை தேவனுக்கு கொடுப்போம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே இந்த உலகத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அதன் முடிவிலே நம்மை ஒரு மகிமையான அவருடைய ராஜ்யத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எது உண்மையான ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகத்திலே நம்ம சம்பாதிக்கிற ஆமீன் சம்பாத்தியங்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள் அல்ல, உலகத்தில் இருக்கிற சம்பத்துகள் அல்ல, இல்லை நல்ல வீடு இல்லை, நல்ல கார் இல்லை. ஆமீன். எது உண்மையான ஆசீர்வாதம் என்றால் நாம் ஆமீன் சமாதானத்தோடு ஆண்டுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது தான் மெய்யான ஒரு சமாதானம், மெய்யான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் நினைப்பாங்க, நல்ல ஒரு வீடு இருந்தால் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. கரெக்ட் தான். ஆனா அதை பார்க்கலும் மேலான ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் தேவனுடைய வீட்டில் நாம் குடியிருக்கிற மக்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். இங்க சொந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த
நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களிடத்தில் என்ன செய்வேன், வருவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதைத்தான் இந்த பரிசுத்தவான், இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வீட்டை, அந்த மகிமையான வீட்டை தான் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களே, நமக்கும் அந்த வாஞ்சை கண்டிப்பாக வேணும். இந்த உலகத்துல நம்முடைய காலம் எப்ப வேணாலும் முடியலாம். நம்மிடத்துல தந்திருக்கிற பொறுப்பு எப்ப வேணாலும் முடியலாம், எப்ப வேணாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள இருக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு வைராக்கியம் என்னன்னா, முடிவிலே நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் போய் தங்குவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். இந்த உலகத்தில் தேவையான நன்மைகளை நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது அவர் நமக்கு ஒரு காரியத்திலும் நம்மை குறைவடைய விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைச்சல் உண்டாக அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் பார்க்கவில்லை என்று பக்தன் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மையோ நம்முடைய சந்ததிகளையோ அப்பத்துக்கு இறந்து திரிய அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உண்மையான இருதயத்தோடு உத்தமத்தோடு நாம் கர்த்தரை நாம் சேவிப்போமானால், கர்த்தரை நாம் ஆராதிப்போமானால், அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழுவோமானால், தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் அபரிதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த 21வது நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை அதுதான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அதனோட கூட ஆண்டவர் வேதனையை கூட்டார். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகளை நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களை தங்கி இருக்குமானால், ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய கிருபை நம்முடைய குடும்பங்களை தங்கி இருக்குமானால், அதனோட கூட எது வராது, வேதனை வராது. தற்காலத்திலே ஒருவேளை நீங்கள் ஒரு சோதனையான சூழ்நிலையில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், பலவிதமான பாரங்களோடு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை தைரியமா சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். அது மட்டுமல்ல, முடிவிலே அவர் தம்முடைய மகிமையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்புங்க, இந்த தேவனை விசுவாசிங்க. அந்த 21 நாட்களோடு இந்த ஜெபத்தை நிறுத்தி விடாதபடிக்கு தொடர்ந்து நம்முடைய வீடுகளிலே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி தரும்படியாய் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க பார்ப்போம். ஏசப்பா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும், நன்மையும் கிருபையும் என் குடும்பத்தை தொடரட்டும், என் வீட்டை தொடரட்டும், என் பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரே, எந்த கேடான காரியங்களும் எந்த சாபத்தீடான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே வராதபடிக்கு நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சரீர பிரகாரமான வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாகட்டும், எங்கள் வீடுகளிலே நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். நன்மையும் கிருபையும் பெருகுவதாக, நன்மையும் கிருபையும் பெருகுவதாக. ராஜா, நன்மையும் கிருபையும் பெருகுவதாக, நன்மையும் கிருபையும் பெருகுவதாக, நன்மையும் கிருபையும் பெருகுவதாக. ஆமென். எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே,
ஆமென். நான் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் என்னோடு கூட வரட்டும். உபாகமம் 28:6 சொல்லப்பட்டபடி நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் மேல் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிலைவரமான ஆசீர்வாதம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் ஆசீர்வாதங்களும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய கிருபை எங்களை முடிசூடட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 5:12 சொல்லப்பட்டபடி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நன்மை சூழ்ந்து கொள்ளட்டும், நன்மை பெருகட்டும். ஆமென். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பெருகட்டும், நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஆமென். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நான் தங்கியிருப்பேன் ஆண்டவர். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்டதான ஒரு கிருபை இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாகவும், முடிவிலே நாங்கள் மகிமையிலே வந்து தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறத்தக்கதான, தேவனுடைய சமூகத்தை வந்தடையத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். ஒருவன் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவனாய் போவான் என்று சொல்லுகிறதே பரிசுத்த வேதத்தின் இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக மட்டும், உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும், உலகத்தின் ஆமீன் சிற்றின்பங்களுக்காக மட்டும் நாங்கள் தேவனை தேடக்கூடாது. வாழ்க்கை ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதாக, நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதாக ஆண்டவரே. ஆவிக்குரிய வளமும் வளர்ச்சியும் உண்டாகட்டும் இயேசுவே. ஆவிக்குரிய சகல வளமும் சகல வளர்ச்சியும் எங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டும். எபேசியர் 5:18 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவினால் நாங்கள் நிரப்பப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர். அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த ஆவியின் பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ரோமர் 10:17 சொல்லப்பட்டபடி விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசத்தில் வளருகிறதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். அதிகமாய் ஜெபிக்கிற எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பித்திருக்கிறீரே ஆண்டவர். இந்த வசனத்தின்படி நாங்கள் கேட்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய ஒரு கிருபையை, ஒரு ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்க்கையில பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். யோவான் சுவிசேஷம் 8:31 சொல்லப்பட்டபடி தேவனுடைய வார்த்தையில் நிலை நிற்கத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தையில் நிலைக்கத்தக்கதாக, கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக. ஆமென். ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளும், ஆமென், நாங்கள் உங்களுக்குள்ளும் ஆமென் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. என்னில் நிலைத்திருக்கிறவன் என் வசனங்களை கை கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் வசனங்களை கை கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இரக்கத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்க. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து நீங்க நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல நன்மைகளினாலும் தேவன் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், ஜெப வாழ்க்கையில இன்னும் நாங்கள் பெருக வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நல்ல கிருபைகளை எங்களுக்கு நீங்க தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்கள் மேலும் தேவனுடைய கிருபை தங்கி இருப்பதாக, எல்லா குடும்பங்கள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
எல்லா குடும்பங்கள் மேலும் தேவனுடைய இரக்கம் தங்கி இருப்பதாக, தேவனுடைய கிருபை தங்கி இருப்பதாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பங்கள் அன்பு பெருகட்டும், குடும்பங்களில் கோபம் பெருக வேண்டாம். ஆமென். ஒருவருக்கொருவர் பொறாமை உண்டாகக்கூடாது. ஆமென். மேட்டிமை உண்டாகக்கூடாது, எரிச்சல் உண்டாகக்கூடாது. குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே, அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் கர்த்தர் மாற்றும். ஆமென். குடும்பங்களில் பிரிவினைகள் உண்டாகக்கூடாது. ஆமென். குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கத்தக்கதாக ஒருமைப்பாடை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒற்றுமையை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒற்றுமை உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும். கர்த்தாவே, தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறுவதாக. குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற பொல்லாத வல்லமையின் கிரியைகள், குடும்பங்களில் சமாதான கேட்ட கொண்டு வர நினைக்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கத்தக்கதாக, ஆமென், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தருவீராக. அவன் பிள்ளைகள் பெற்றோரோடு, அவன் பெற்றோர் பிள்ளைகளோடு, அவன் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் சபையில் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான்காவதாய் ஜெபிக்கிற இந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அளவில்லாமல் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீரே. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் ஒரு காரியத்திலும் குறைபட்டு போகக்கூடாது ஏசப்பா. இந்த நாட்களில் குறைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நூறத்தனியான பலனை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறதோ அதை போல உடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற வறுமைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகி இருப்பதாக. எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியுடைய அனுக்கிரகம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திங்க, தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். சங்கீதம் 122 சொல்லப்பட்டபடி அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடத்தக்கதாய், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடத்தக்கதான ஒரு கிருபையாண்டவர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை மருத்துவருக்கோ, கைகளின் பிரயாசத்தை மந்திரவாதிக்கோ, கைகளின் பிரயாசத்தை வேற எந்த காரியங்களுக்கும் ஜனங்கள் செலவிடாதபடிக்கு கர்த்தருடைய காரியத்திற்கு என்று செலவிட ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அவனுடைய பிள்ளைகள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாக ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுங்க. ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். கொடுக்கும் மனத்தை கர்த்தர் தருவீராக. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அவன் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யத்தக்கதான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு வருகிற ஒருவரும் கடன் வாங்கக்கூடாது, ஒருவர் கூட கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. கடன் வாங்காதபடிக்கு உடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்ல சம்பளத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக ஆமென், தெய்வ பிள்ளைகள் ஆரோக்கியத்துடன் வாழ, ஆமென், ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம் எல்லாருக்கும் உண்டாகணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 3 யோவான் 1:2 சொல்லப்பட்டபடி சரீரத்தை நோயிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:26 வாசிக்கிறபடி நோயிலிருந்து விடுதலையாண்டு கொடுப்பீராக. அவன் ஏசாயா 40:31 சொல்லப்பட்டபடி ஆமென், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம், பலன் இல்லாதவனுக்கு பலனை உண்டு பண்ணுகிற தெய்வம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட சத்துவம் இல்லாமல், பலன் இல்லாமல், திசை கெட்டவர்களாய், திக்கற்றவர்களாய் வாழக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தையும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. வியாதியை கர்த்தர் மாற்றி போடும், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். சோர்வு நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது. கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டபடி சோர்வின்றி வாழ, ஆமென், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்யத்தக்கதான ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு உற்சாகமுள்ள ஒரு வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, ஆமென், நன்மை உண்டாவதாக, ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். நோய் பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆமென். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஆமென், ஸ்தோத்ரம். வேலை மற்றும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுமா. ஆமென். வேலை காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எங்க சபையில் அநேக பிள்ளைகள் ஆமென் எக்ஸாம்ஸ் எழுதி ஆமென் வேலைக்காக காத்திருக்கிறார்களப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜெபத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாளிலே அதற்காக ஜெபிக்கிறோம். இனி காலம் தாழ்த்தக்கூடாது ஆண்டவரே, இனி காலம் செல்லக்கூடாது. இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அரசாங்க வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பீராக. பூமியின் உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் சொன்னீரே ஆண்டவர். வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த இடங்களிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களிலே, அநேகருக்கு நன்மை செய்யத்தக்கதான ஒரு மேன்மையான இடத்திலே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் மாற்றி போடும் ஆண்டவரே, தடைகளை கற்று மாற்றி போடும். ஆமென். சரீர உழைப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஞானத்தை கொடுப்பீராக. வேலை செய்ய வேண்டிய ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் தெளிவையும் கர்த்தர் கட்டளையிட்டு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்வு உம்மிடத்திலிருந்து வரட்டும். சங்கீதம் 75:6-7 சொல்லப்பட்டபடி ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உயர்வும் எங்கள் தேவனிடத்திலிருந்து உண்டாவதாக. ஆமென். எங்கள் முயற்சிகள் வெற்றி அடையட்டும் ஆண்டவரே. நீதிமொழிகள் 16:3 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. எங்கள் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. எங்கள் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நமக்கு நன்றி தகப்பனே. பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர். ஆபத்து நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, சாபம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு எதிராக போர் செய்கிற, எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய கிரியைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஜெயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தாவே, ஜெயத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெயத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, நன்மையை தருவீராக. கர்த்தாவே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் அப்படி சேப்பர் அன்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது, அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளதப்பா. இயேசுவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. அவன் உள்ளத்துல சமாதானம் உண்டாகட்டும். கவலைகள் எல்லாம் அகன்று போகட்டும். பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்டபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது
இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளக்கடவுது என்று சொன்னீரே. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த தடைகளை கர்த்தர் மாற்றி தாரும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கர்த்தர் கொடுமை ஆண்டவரே. சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகள் அவன் நிரப்பப்படுவார்களாக. மன அழுத்தங்கள், மனதில் இருக்கிற டிப்ரெஷன்ஸ்ல கர்த்தர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாவற்றிலும் அவனுடைய பிள்ளைகள் சமாதானம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், ஆமென், நிம்மதி உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். நம்பிக்கையோடு வாழுகிறதற்கு இயேசு எங்களுக்கு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை கைவிட மாட்டார் என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் எங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை அவன் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் என் நிமித்தம் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவர், என் நிமித்தம் ஒரு அவன் 10 பேராவது ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை நிமித்தம் ஒரு 10 பேருக்காவது நாம் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒரு நாள் உலகம் உங்களை சொல்லி இருக்கும், இவன் எதுக்கும் லாயக்கற்றவன், இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இவனை கொண்டு எந்த நன்மையும் உண்டாகாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோடு, அவன் நான் ஆராதிக்கிற இயேசு என்னை ஒரு 10 பேருக்காகிலும் ஆண்டவரை பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவார். நிச்சயமாகவே ஆண்டவர் மாற்றுவார். அவன் உன்னை கொண்டு கர்த்தர் அநேகரை ரட்சிப்பார். உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு நன்மை உண்டாக பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சியாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஒளி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா, மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆமென் தீபத்தை ஏற்றுகிற ஒரு வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும். ஆண்டவர், நாங்கள் எங்களுக்காக வாழாதபடிக்கு இயேசுவானவர் எப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்தீரோ அதை போல நாங்களும் வாழத்தக்கதான ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் எங்களுக்கு வேணும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் வேணும். ஆமென். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்ய நீங்க திராணி தந்திருக்கும் போது, பலன் தந்திருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் செய்யத்தக்கதான அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அநேகரை பாவ கட்டுகளில் இருந்து, அக்கிரமங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்கத்தக்கதாக இருளின் ஆதிக்கத்திலே கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு என்கிற ஒளி விளக்கை ஏற்றத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. சத்தியத்தை அறிவிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, அநேகரை ரட்சிப்புகளை நடத்துவது எங்கள் மேல் விழுந்த கடமை. நாங்கள் அதை தொடர்ந்து செய்கிறதற்கு ஆவியானவர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த கடைசி நாள் ஜெபத்தில் ஆண்டவர் இந்த விசேஷித்த அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையை, இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லும்படியான ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும். அதற்காக எங்கள் நேரங்களை, எங்கள் சமயங்களை, ஆமென், எங்கள் பணங்களை, எங்கள் பொருட்களை கர்த்தரின் சுவிசேஷத்திற்கென்று நாங்கள் செலவிடத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக நேரத்தை இழந்தவர்கள் எவரும் ஆமென் தரித்திரர் ஆனதில்லை. பொருட்களை இழந்தவர்கள் தரித்திரர் ஆனதில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்காக ஆமென் பணங்களை வாரி கொடுத்தவர்கள் ஆமென் தரித்திரர் ஆனதில்லை. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும், தேசம் எங்கிலும் நற்செய்தி பரம்பட்டும். ஆமென். இயேசு ஆமென் மெய்யாகவே ஜீவிக்கிறார் என்ற நற்செய்தி, இயேசு ரட்சிக்கிறார் என்ற நற்செய்தி, இந்த சுவிசேஷத்தின் ஒளி தேசத்து ஜனங்களுடைய இருதயத்திலே ஆமென் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். அந்நிய அக்னிகள் அல்ல, அந்நிய வெளிச்சம் அல்ல, அவன் மெய்யான தீபமாகிய இயேசு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை பயனுள்ள பாத்திரங்களாக மாற்றுங்க. அதற்கு எங்களை பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் இயேசப்பா. ஆமென். சோத்திரம். கடைசியாக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்கத்தக்கதாய், தேவ விருப்பத்தின்படி வாழத்தக்கதாய், தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற பாதையிலே நாங்கள் பொறுமையோடு ஆமென் சீராய் நேராய் செம்மையாய் நாங்கள் நடக்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் இயேசப்பா. என் பாதைகள் ஆமென் நீதியின் பாதைகளை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக, உம்முடைய விருப்பம் நிறைவேறத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய திட்டத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பும். ஆண்டவரே, உலகத்திலே நாங்கள் என்ன ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும், என்ன நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும், எந்த உயர்வுக்கு நாங்கள் சென்றாலும், அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிற மக்களாய், ஒவ்வொரு நாளும் விரும்புகிற மக்களாய், ஆண்டவரே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த மகிமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களாய், தேவன் வரும்போது தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தமும் விழிப்பும் உள்ள மக்களாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்படத்தக்கதான அந்த பரலோக ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறத்தக்கதாக, நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே நித்திய நித்திய காலமாய், நித்திய காலமாய் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமான்களின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமான்களின் கூடாரத்தில் ஆமென் பணத்தின் கம்பீர சத்தம் அல்ல, பொருளின் கம்பீர சத்தம் அல்ல, ஆமென் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாவதாக. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஜபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருப்பார்களாக. தொடர்ந்து வருகிற நாட்களும் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபித்து தேவனுடைய கிருபையில் நாங்கள் பலனடையத்தக்கதாக, ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நீங்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வானம் திறந்துமே வல்லவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தொங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தொங்குமே. வானம் திறந்துமே வல்லவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைனில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த 21 நாட்கள் ஜெபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து இப்படிப்பட்டதான காரியங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் கர்த்தருக்கென்று செய்கிறதற்கேற்ற பலனையும் கிருபையும் ஆண்டவரே இந்த தரிசனத்தையும் எங்களுக்கு நீங்க தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சத்தமா மூன்று ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.